வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 26 இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பங்களாதேஷ் நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போனது, பாகிஸ்தான் நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோம்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1905 மேற்கு பகுதியில் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக வந்து பங்களாதேஷில் இருந்தாங்க. அந்த சமயத்துலேயே இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே பிரித்து தனியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில கலவரங்கள், ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் பங்களாதேஷில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது பொறுப்பா நம்மளாம் மதத்தால் வேறுபட்டவங்க தான், இருந்தாலும் நம்ம எல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்டாக ஜாலியாக பழகி தானே இருக்கிறோம், அதனால் இந்த பிரிவினை நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து கருதின்னு இருந்தாங்க. இதை பார்த்து இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா 1911 வந்துட்டு இந்த வருப்பா இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது அவங்களே ஒத்துக்கலன்னும் போது இவங்களை ஏன் பிரிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க, அவங்களாம் தூக்கி தூரம் போடு, இவங்க எல்லாரையும் ஒன்றா சேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தானோட போனாங்க. அவங்க பாகிஸ்தானோட போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதம் சார்ந்த சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனாங்க. ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உரிமைகளில் நிறைய முரண்பாடுகள் அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்படுது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொழி தான். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி மொழியை அவங்களுடைய மொழியவே ஏற்றுக்கல பங்களாதேஷ் மொழியை. அதனால் அவங்க பயங்கரமாக விரக்தி அடைஞ்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைமை தாங்கி அந்த போராட்டங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்டார்ட் ஆன சமயம் பார்த்தீங்கன்னா 1971. ஸோ இப்படி மார்ச் மாதம் இந்த 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆச்சு. பிரச்சனை மீன்ஸ் அந்த போர்கள் ஸ்டார்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த புரட்சிகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது அவங்க பிரிஞ்சு போகிறதுக்காக. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் முடிவு அடைஞ்சது. இப்படி இந்த போர்கள்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இதனால் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இனப்படுகொலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவல்லாம் வந்துச்சுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவினுடைய ராணுவம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிருச்சு. அப்படி கிடச்ச அந்த சுதந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 26. நெக்ஸ்ட் இன்னைக்கு மெரிட்ஸ் டே, அதாவது டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மாலியை பொறுத்த வரைக்கும் 1960 அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மோடிபோ கெய்டா அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஜனாதிபதியாக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அமர்ந்தார். அது தொடர்ந்து 1968 ராணுவ சதி புரட்சிகள்லாம் அதிகமாக நடந்தது. அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா டொரேரோ அப்படின்ற ஒரு பர்சன், அவர் தான் அந்த ராணுவ சதி புரட்சிலாம் பண்ணி அவர் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிட்டு அந்த புரட்சி மூலமாக அவர் வந்துட்டார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடக்குமுறைன்றது பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அதை பொறுக்காத மக்கள் வந்து இதை வந்து புரட்சியாக மாற்றி எப்படியாவது அவர் தூக்கி எரிஞ்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. அங்கங்கே கிளர்ச்சிகளும் புரட்சிகளும் ஸ்டார்ட் ஆக 1990 என்ன பண்ணுறாருன்னா, எப்படி நம்மளுக்கு எதிராக ஒருத்தவங்க வரலாம், எல்லாரையும் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அடக்குமுறையை சர்வாதிகாரத்தை காட்டுறாருங்க. இப்படி எல்லாரையும் அடக்கி ஒடுக்கிட்டாங்க. இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் மாணவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்னடா இது பெரியவங்களே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் சும்மா அந்த வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. மாணவர்கள்லாம் எவ்வளோ பெரிய சக்தி, இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஊரில் உலகத்தில் ஒரு எல்லா ஊரையும் எடுத்துங்களேன், எல்லாரையும் எதிர்ப்பாங்க. ஒரு மதம் சார்ந்து எதிர்ப்பாங்க, இல்லை ஒரு கலாச்சாரம் சார்ந்து எதிர்ப்பாங்க, இல்லாட்டி வேற ஒரு கட்சி சார்ந்தவங்க எதிர்ப்பாங்க. ஆனால் மாணவர்களை மட்டும் ஒருத்தரும் எதிர்க்க மாட்டாங்க. காரணம் என்னங்கன்னா அவங்க உள்ளே பூந்தாங்கன்னா எல்லாம் காலியாயிரும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா 1991 மாணவர்களும் அரசு ஊழியர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த போராட்டங்கள் புரட்சின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதை எதிர்க்க முடியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அமேடோ டுமேனி டூர் அப்படின்ற ஒரு பர்சனு கடைசியாக இந்த நம்மளுடைய இந்த இதுக்கு முன்னாடி ராணுவ ஆட்சியில் இருந்தார் டொரேரோ அப்படின்ற ஒரு பர்சனு, அவரை கைது பண்ணி அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி தூக்கி எறிஞ்சு அவங்களுக்கு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு சர்வாதிகாரம் போய் கிடச்சிது. அப்படி கிடச்ச அந்த ஜனநாயகத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு மாலி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 26. நெக்ஸ்ட் பர்பிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. பர்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வலிப்பு நோயை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கலராக பார்க்கப்படுது. இந்த வலிப்பு நோய் அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமாக யோசிச்சதில் என்ன காட்சி இருக்குது அப்படின்னா, இந்த மூளையில் ஏற்படக்கூடிய மின்சாரம் அப்படின்றது அதிகமாக வரதுனால அது ஒரு சில பாகங்களை, உடல் பாகங்களை பாதிக்குது. அதனால தான் இந்த வலிப்புன்ற பிரச்சனை ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி வெறும் கை கால் இருக்கிறது மட்டும் கிடையாது. இது உடலில் இருக்கக்கூடிய பல அங்கங்களை வந்து பாதிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் சுழிப்பு ஏற்படும். சில பேர் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை ஸ்டன்னாகி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் 2 வகை இருக்கா, இல்லை ஒரு வகை தான் இது. இதை வந்து மோஸ்ட்லி 80% இதை குணப்படுத்திட நம்மளால் முடியும். இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரியான வலிப்பு நோய்கள் எல்லாத்தையும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இதுக்கு பேஜரான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் மேலே வர்றது, சில பேருக்கு அந்த மது பழக்கம், புகை, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சரியான ஃபுட் இல்லாதது, இந்த பிரச்சனை. அதையும் தாண்டி சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மரபணு கோளாறால் சிறு வயதுலேருந்தே அந்த பிரச்சனைன்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களை முன்வைக்கிறாங்கப்பா. பட் இந்த வலிப்பு நோய் வந்துடுச்சு அப்படின்னா, சப்போஸ் உங்கள் முன்னாடி யாராவது இப்படி விழுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் அந்த இரும்பு கொடுக்குறது, இந்த பழைய காலத்து ஸ்டைலில் பண்ணுற விஷயங்களாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. காத்தோட்டமாக முதல்ல அவங்க உட்கார வைங்க. முடிஞ்சால் அவங்கள சாட்சி உட்கார வைங்க. ஏன்னா அந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொண்டையில் வந்து சளி வந்து அடைச்சிக்குமா, அதனால் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மயக்கமாயிட்டு மறுபடியும் சரியாயிடுவாங்க. அவங்க கை காலை பிடிச்சி அழுத்துறது, நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம்
பண்ணினா அவங்க கை காலில் உடையிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாக்கு சில பேர் கச்சிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துன்னு போய் வாயில் வச்சிடாதீங்க. உங்கள் கையை அவங்க கடிச்சு தூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபோர்ஸு. அதனால் அது எப்படி பண்ணணும் தெரியாமல் தயவு செஞ்சு எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆகுதுங்க. சரி, இன்னைக்கு இந்த டேவை எதுக்காக இவங்க சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேசிடே மேகன் அப்படின்ற ஒரு பர்சன் கனடாவில் இருக்கிறாங்க. ஒரு குட்டி குழந்தை தான் அவங்க, 10 வயசில். அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தப்ப நிறைய பேர் மூட நம்பிக்கையான சில விஷயங்கள்லாம் பண்ணுறதை பார்த்து பயங்கரமாக வெறுப்படைஞ்சிட்டு இதை பற்றியான சரியான ஒரு அறிவுன்றது நம்ம யாருமே இல்லையே, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறோம், நம்ம எல்லாருமே தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவங்களே உருவாக்கி விட்டுறாங்களே, நம்ம எல்லாரும் சாதாரண ஒரு மக்கள் தான், சராசரி மக்கள் தான் அப்படின்றது இவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க மூலமாக இதை பார்த்துட்டு இருந்த தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வந்து 2008 பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. ஸோ 2009 ஃபஸ்ட் டைமாக இதை வந்து நிறுவ ஆரம்பிச்சு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மைய வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சின்ன ரிப்பன் கட்டுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களோட தான்ப்பா இருக்கிறோம், இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக மாறி இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா, அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகளில் வந்து செய்கிறாங்க மார்ச் 26. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அசோசியேஷன் அலர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஏடிஏ அப்படின்ற ஒரு அமைப்பால் 1988 உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை ஏகப்பட்ட பேர் வந்து நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்ற செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனதாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அப்படிங்கிறது இதில் 2 வகை வெரைட்டி இருக்குது. அதில் டைப் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பில் இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை. டைப் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சரியான ஃபுட் இல்லாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பல ஆயிரம் வருஷங்களாக இது நம்மகிட்ட இருந்துனே இருக்குது. அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய இறப்புக்கு காரணம் 9வது முக்கியமான நோயாக இந்த நோய் இருக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இருக்கவங்களாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த தன்னார்வ நிறுவனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகின ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டயபெட்டிஸ் அசோசியேஷன் அலர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஆசை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் ஆசையே இல்லாமல் வாழணுங்கிறதும் ஒரு ஆசை தானே. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் அவங்க பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.